ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி GT6 இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? இந்த மொபைலோட கேமிங் குவாலிட்டி எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குது? கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஷ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மியில் லான்ச் பண்ணுற முக்கியமான சீரீஸில் இந்த ஃபோனும் ஒன்று தாங்க. செமையாக இருக்குது. இது எப்படி சொல்லி பார்த்துலங்க, 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷோட கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் செமையாக இருக்குதுங்க. AMOLEடும் கொடுத்தாங்க, 144 ஹெர்ட்ஸும் கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 50 MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் சென்சார் 50 MP, 48 வந்து டெலிஃபோட்டோ MP, 12 MP வந்து நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 4K வீடியோவை 30 fps வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதனால் செமையாக இருக்குது இமேஜ் குவாலிட்டி. அடுத்தது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது வந்து 1080p வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32. நம்மளுக்கு பிரைமரி கேமரா வந்து செமையாக இருக்குதுங்க. ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா செமையாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது. அடுத்து 6000 mAh பேட்டரி, நல்லா மேஷிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நல்லா 2 நாளைக்கு வரைக்கும் சார்ஜ் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி இருக்கணும். அதுக்கான பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கணும். அதை தான் இவங்க அதையும் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 12GB RAM வேரியன்ட் வருது. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து இந்தியாவில் 35,000 to 40,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 40,000 ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனில். அடுத்தது ஒரு ப்ராசஸ் வந்து Snapdragon 8S Gen 3. ஆமாங்க, இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் வந்து 8S Gen 3. ஓகேங்களா? ப்ராசஸ் வைஸுமே செமையாக இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து இங்கே டைப் சி USB கனெக்ட் கொடுக்குறாங்க. இது Android 14 ரன் ஆகுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற Android 14 தாங்க. 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, அப்புறம் AI ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. இது மாதிரி அடிஷ்னல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த ஃபோனில். பார்த்ததுக்கு நம்மளுக்கு இது வந்து ஒரு மாசான ஃபோன். ஏன்னா ரியல்மியில் GT வெர்ஷன் வந்து நல்லா வெறித்தனமாக இருக்குது. வருடத்துக்கு ஒவ்வொரு சீரீஸ் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து GT6 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி GT60 சொல்லி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரியல்மி GT6 சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. இது ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. ப்ரைஸ் அதுக்கு தகுந்தாப்பில் தான் வைப்பாங்க. இதோட ஓவராலாக பார்த்துலாங்க, டிஸ்பிளே வைஸ் செமையாக இருக்குது. கேமரா குவாலிட்டி ரேர் கேமரா செமையாகவே இருக்குது. அடுத்து பேட்டரி நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். அதிக கூல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிப்பும் தனியாக கொடுத்துக்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் கேம் விளையாடுனாலும் சரி, கேமரா குவாலிட்டி இருந்தாலும் சரி, எல்லாமே இருக்குதுங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே வைஸ் நம்ம செமையாகவே இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ப்ரைஸ் வந்து இது கரெக்டான ப்ரைஸ் வந்து 35,000 வந்துச்சுன்னா நல்லாவே இருக்குது. கரெக்டான ப்ரைஸ் ஒரு 40,000க்குள்ளே வந்துச்சுன்னா நல்லா கரெக்டான ப்ரைஸ். அதுக்கு தாண்டி போச்சுன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது தெரியுது. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாகாது. இந்த GT சீரீஸில் 3,000, 4,000, 5,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் டக்குன்னு பண்ணிடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு இந்த பிக் பில்லியன் டேஸ் அந்த ஆஃபர் வருங்க ஃப்ளிப்கார்ட்டில். அப்போ வந்து கண்டிப்பாக ஆஃபர் வந்து நமக்கு கம்மி பண்ணுவாங்க. இது தீபாவளி சமயத்தில் வருது இந்த ஆஃபர். அப்போ வந்து எடுத்தால் நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஷ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்ஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன். பை, டேக் கேர்.